अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुह। अल्हम्दुलिल्लाह रब्बिल आलमीन। नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु। व नशहदु अल्ला इलाहा इल्लल्लाह व नशहदु अन्न सय्यदिना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअद। फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम व फ़िल क़ुरआनिल मजीद बअद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। व मा मुहम्मदुन इल्ला रसूल क़द ख़लत मिन क़ब्लिहिर रसूल। सदक़ल्लाह। क़ाल नबीना सल्लल्लाहु अलैहि वसल्लम इन्नमल अअमालु बिन्नियात व इन्नमा लिकुल्लि इम्रिइन मा नवा। सदक़ रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्லம்। அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குவோமாக. இறைவனின் தூதாய் இறுதி தூதராய் உலகத்திற்கு வந்த முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை வலுவாது பின்பற்றி நடக்கிற நம் அத்துணைவர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹுவின் கருணையும் கரிசனமும் பாதுகாப்பும் ஈர் உலகத்திலும் குன்றாமல் குறைவின்றி நின்று நலவட்டுமாக என பிரார்த்தித்தவனாக வார்த்தையை தூங்குகிறேன். ரமலான் மாதத்தினுடைய நோன்பு இரவு தொழுகையை நிறைவு செய்துவிட்டு மார்க்க சம்பந்தப்பட்ட செய்திகளை பேசுவதற்கும் கேட்பதற்குமான நல்ல சந்தர்ப்பத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். கொடுக்கப்பட்ட நாட்களுக்குள் ஆளுமை மிக்க தலைவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையின் வரலாற்று செய்திகளை நாம் தெரிய இருக்கிறோம். பொதுவாகவே இஸ்லாமிய சமூகம் உமர் ரலியல்லாஹுடைய வரலாறைத்தான் நிறைய பேசி தீர்த்திருக்கிறது. அவர்கள் ஆட்சி செய்த காலமும் அவர்கள் நடத்திய ஆளுமையும் வியப்பான செய்திகளாகவே நிறைய பேசப்பட்டிருக்கிறது. ரசூலோடு வாழ்ந்த இந்த சமூகத்தின் முதல் தலைமுறை வழிகாட்டியாக இருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய வரலாறு குறைவாகத்தான் நாம் பேசியிருக்கிறோம், தெரிந்திருக்கிறோம். நாம் தெரிய வேண்டிய நிறைய பக்கங்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய வரலாற்றில் நமக்கு கிடைக்கிறது. என்ன ஆளுமையாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார்கள்? இஸ்லாமிய வரலாறு ஒன்று தொகுக்கப்படுகிறது. இஸ்லாத்தை உருவாக்கிய இந்த மார்க்கத்திற்காக பாடுபட்ட மனிதர்கள் என்று இஸ்லாமிய வரலாறு தொகுக்கப்படுமானால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை தவிர்த்துவிட்டு ஒரு இஸ்லாமிய வரலாறை நாம் எழுதி முடிக்க முடியாது. நீக்கமர நிறைந்த இந்த மார்க்கத்தை விட்டு தவிர்க்க முடியாத இடத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆளுமை வரலாற்றில் நிறைந்திருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்வை நீங்கள் எடுத்து பார்த்தால் ஏதோ ஒரு செய்திகளில் மாத்திரம்தான் அந்த மனிதர்களுடைய வாழ்க்கை நமக்கு வழிகாட்டும். குடும்ப வாழ்க்கையில் மேம்பெற்ற மனிதன் சமூக வாழ்க்கையில் தோல்வியடைந்திருப்பான். ஒரு பக்கத்தின் வாழ்க்கை வெளிச்சமாக தெரிந்தால் இன்னொரு பக்கத்தின் வாழ்க்கை இருட்டாக தெரிவதை உலகத்தின் இயல்பில் பார்க்கலாம். ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய வாழ்க்கை மட்டும்தான் எல்லா பக்கங்களிலேயும் நாம் திறந்து பார்த்தால் ஒரு முன்மாதிரியான ஒரு முழுமை பெற்ற மனிதராக அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது நமக்கு கிடைக்கிற தகவல். ஒரு முஸ்லீமாக ஒருவன் வாழ வேண்டுமானால், ஒரு முஃமினாக ஒரு மனிதன் வாழ வேண்டுமானால், ஒரு செல்வந்தராக வாழக்கூடிய மனிதனுக்கான வழிகாட்டுதல், ஒரு வியாபாரியாக வாழக்கூடிய மனிதனுக்கான வழிகாட்டுதல், ஒரு குடும்பத்தினுடைய தலைவனாக வாழக்கூடிய மனிதனுக்கான வழிகாட்டுதல், ஒரு நண்பன் இன்னொரு நண்பனிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதல், ஒரு தந்தை தன் பிள்ளையிடத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்கிற வழிகாட்டுதல், ஒரு பிள்ளை தன் தந்தையிடத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்கிற வழிகாட்டுதல், ஒரு மாமனார் பெண் கொடுத்த இடத்தில் தன் மருமகனிடத்தில் ஒரு மாமனார் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான செய்திகள், ஒரு சமூகத்தின் தலைவராக நின்று பார்த்து நம்மை வழிநடத்தக்கூடிய இடத்தில் வழிகாட்டக்கூடிய ஒரு வழிகாட்டிக்கான நிலை, வணக்கசாலியாக தன் வாழ்க்கையை அமைத்து கொண்ட நிலை, ஆட்சி பொறுப்புக்கு வந்து
ஒரு ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்த போது நடந்து கொண்ட நிலை என்று நீங்கள் வரலாறு முழுக்க எல்லா தலைப்புகளிலேயும் தேடினால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் இந்த உம்மத்திற்கு கிடைத்த முதல் முஸ்லிம் முன்மாதிரி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. முதல் தலைமுறை சமூகமாக வந்த சஹாபாக்களின் முதல் முஸ்லிமாக முன்மாதிரியாக நமக்கு கிடைத்த அற்புதமான வாழ்க்கை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கை. ரசூலுல்லாஹ்வினுடைய வாழ்வோடு ஒன்றர கலந்தவர். மக்காவினுடைய ரசூலின் வாழ்க்கை அபூபக்கர் ரலியல்லாஹு தென்படுவார்கள். மதீனாவினுடைய ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தென்படுவார்கள். ஷூபே அபூ தாலிப் என்கிற ஒரு கணவாயில் ரசூலுல்லாஹ் ஓரம் கட்டப்பட்ட ஒதுக்கி வைக்கப்பட்ட அந்த நிகழ்வில் நீங்கள் வாசித்து பார்த்தால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஹிஜ்ரத் என்கிற புலம்பெயர நாடு துறந்து போன வரலாற்றை நீங்கள் வாசித்தால் ரசூலோடு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் பத்ரில் தொடங்கி உஹதில் இருந்து ஹந்தக் வரை ஃபத்தஹ் மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட வரலாறு வரை நீங்கள் வாசித்து முடித்தால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய பெயரை உச்சரிக்காமல் இஸ்லாமிய வரலாற்றை நீங்கள் கடக்க முடியாத அளவுக்கு நீக்கமர நிறைந்த வாழ்வாக அந்த வாழ்வு அமைந்திருக்கிறது. சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலேயே இவங்களுக்கு கிடைச்ச பெரிய அற்புதம் என்னன்னா, சஹாபாக்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். தந்தை முஸ்லீமாக இருப்பார், நேர் மாற்றமாக தந்தைக்கு எதிராக மகன் இறை நிராகரிப்பில் இருப்பார், அல்லது மகன் முஸ்லீமாக மாறி இருப்பார், தந்தை இறை நிராகரிப்பில் இருப்பார். இதுதான் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் பெரும்பாலும் இருக்கிற செய்தி. ஆனால் பெரிய ஆச்சரியம் அதிசயம் என்னன்னா, ஒரு 4 தலைமுறையாக சஹாபி என்கிற வம்சம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் கொடுத்தான். சஹாபி என்கிற அந்த அல்லாஹுவை நேரடியாக பார்த்து ஈமான் கொண்டவர்களை சஹாபிகள் என்று சொல்லுவோம். அல்லாஹ் குர்ஆனிலே புகழ்கிறான் அல்லவா, ரலியல்லாஹு அன்ஹு வ ரது அன்ஹு, நான் அவர்களை பொருந்திக் கொண்டேன், அவர்கள் என்னை பொருந்திக் கொண்டார்கள் என்று உலகத்திலேயே சஹாபி என்கிற ஒரு சகாப்தம் அவர்களோடு மாத்திரமே முடிந்து போனது. அந்த உன்னத சிறப்பு உலகத்தில் யாருக்கும் கிடைக்காது. 4 தலைமுறையாக சஹாபி என்கிற வாய்ப்பு அல்லாஹ் உலகத்தில் உருவாக்கி கொடுத்தது அபூபக்கர் சித்திக் அவங்களுக்கு மட்டும்தான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய தந்தை அபூ குஹாஃபா வயது மூப்பில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் ஒரு சஹாபி. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க சஹாபி. அவருடைய மகன் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர் ஒரு சஹாபி. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய பேரன் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் சஹாபி. தந்தை சஹாபி, அவர் மகன் சஹாபி, அவருடைய மகன் சஹாபி, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய பேரன் சஹாபி. சஹாபாக்கள் என்கிற ஒரு சகாப்தத்திலேயே ஒரு 4 தலைமுறையாக சஹாபி என்கிற உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள் எந்த குடும்பத்தில் அல்லாஹ் அந்த வாய்ப்பை கொடுத்தான்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய வாழ்க்கையில தான் அல்லாஹ் கொடுத்தான். வேற எந்த சஹாபிக்கும் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கல. ஏன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுவை நாம் பேச வேண்டி இருக்கிறது தெரியுமா? ஏன் அந்த வரலாறு நினைக்க வேண்டும் தெரியுமா? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வ அம்மா பி நிஅமத்தி ரப்பிக ஃபஹத்தீஸ், அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருளை எடுத்து பேசுங்கள். எதை அருளாக அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கிறானோ நீங்கள் அதை சொல்லி காட்டுங்கள், மக்களிடத்தில் பேசுங்க. இந்த உம்மத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள். என்ன பாக்கியம் என்று நீங்கள் வரலாற்றை கவனித்து பார்த்தால், நன்றியோடு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய வரலாற்றை இந்த உம்மத் உச்சரிக்க வேண்டுமானால் அதுல மிகுந்த கனத்த செய்தி இருக்கிற அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மரண நேரம். ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்க. சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலேயே அப்படி ஒரு இக்கட்டான நிலையை சஹாபாக்கள் அதற்கு முன்பு வரை சந்தித்ததில்லை. ஏன்னா எந்த பிரச்சனை நடந்தாலும் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சஹாபாக்கள் அதற்கான முடிவை கேட்டு அந்த பிரச்சனையை தீர்த்து கொள்வார்கள். கணவன் மனைவி பிரச்சனை ரசூல்கிட்ட வரும், பிரச்சனை தீர்க்கப்படும். அண்ணன் தம்பி பிரச்சனை ரசூல்கிட்ட வரும், தீர்க்கப்படும். இரவில் கனவு காணுகிறார், அச்சமுறுத்துகிறது கனவு, காலை சுபஹில் ரசூலுல்லாஹ்விட்ட சொல்லப்படும், உடனே அந்த பிரச்சனை தீர்க்கப்படும். பொருளாதார தேவை என்ன விஷயமாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ்ட்ட வருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமூகத்தை கட்டுக்கோப்போடு தன் கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு இந்த உம்மத்திற்கு அப்படி ஒரு ஆளுமை கிடைக்கவே இல்லை. அதற்கு பிறகு இந்த சமூகம் அனாதை சமூகமாகத்தான் இருக்கிறது. அப்படி ஒரு தலைமை ஏற்று இந்த சமூகத்தை வழிநடத்துவதற்கான வாய்ப்பை இந்த உம்மத்திற்கு கிடைக்காத ஒரு நிலையில் இந்த சமூகம் இருக்கிறது என்கிற வருத்தம் தவிர்க்க முடியாத வருத்தமாகத்தான் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத தலைவராக இருந்தவர்கள் இப்போது மரணத்தை சந்தித்திருக்கிறார்கள். சஹாபாக்களுடைய நிலை வித்தியாசமாக மாறுகிறது. எல்லாவற்றையும் ஒரு சார்பு நிலையாக சார்ந்திருந்த ஒரு மனிதர் இப்போது சடலமாக மாற்றப்பட்டு படுத்து கிடக்கிறார். சில பாதி ஈமான் கொண்ட மனிதர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே போகிறார்கள்.
இஸ்லாத்தை மறைத்து வைத்துக் கொண்டவர்கள், முனாஃபிக்களாக இருந்தவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே போறாங்க, ஜக்காத்து தரம் மறுக்கிறாங்க. வித்தியாசமான காட்சி சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் அங்கே நடைபெற்றது. உமர் ரலியல்லாஹு போன்ற ஆளுமை மிக்க சக்தி உள்ள தலைவர்கள் தடுமாற்றத்தை சந்திக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் இறந்து போன காட்சி அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சுடுகாட்டு வாழ்க்கை வாழ்ந்த மனிதர்களை இந்த உலகத்திலேயே சொர்க்கத்திற்குரியவர்களாக அடையாளப்படுத்தி காட்டிய ஒரு மனிதர் இப்போது சடமாக படுத்து கிடக்கிறார். எனவே அதை ஏற்றுக்கொள்வதற்கான பக்குவ நிலை இல்லாத சஹாபாக்கள் தடுமாற்றத்தை சந்திக்கிறார்கள். உமர் சொல்லுகிறார், கையில் வாளேந்தி ரசூலுல்லாஹ்வுடைய சடலத்துக்கு பக்கத்தில் வீட்டுக்கு முன்னால் நிற்கிறார். உமர் சும்மா நின்றாலே மக்களுக்கு பயமாக இருக்கும், அது ஆஜானுபாகவான தோற்றம். எனவே அவர் கையில் வாள் ஏந்தாமல் நின்றாலே மக்களுக்கு அச்சமாக இருக்கும். வாளை கையில் வைத்துக் கொண்டு ஹதரத் உமர் ரலியல்லாஹு பேசுகிறார்கள். முஹம்மது இறந்து போனார்னு யாரும் சொல்லக்கூடாது. மூசா நபி அல்லாஹ்விடத்தில் பேசுவதற்கு போனதை போல முகமது நபியும் அல்லாஹோடு பேச்சுவார்த்தை நடத்த போயிருக்கிறார். ஏன்னா ரசூலின் மரணம் ஏற்க முடியவில்லை. அவர்கள் நேசித்த, அவர்களின் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுத்த ஒரு மனிதரின் இறப்பை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உமர் கழுதை மேய்ப்பதற்கு கூட லாயக்கில்லை என்று பேசப்பட்ட ஹதரத் உமரை 22.5 லட்சம் சதுர மைல் பரப்பளவு கொண்ட இஸ்லாமிய தீபகற்பத்தை கட்டி ஆளுகிற மிகப்பெரிய மகத்தான ஆளுமையாக ரசூலுல்லாஹ் மாற்றி கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட ஆளுமை இறந்து கிடப்பதை அந்த சஹாபாக்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தடுமாற்றத்தில் நிகழ்ந்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வர்றாங்க. ரசூலின் வார்ப்பு, ரசூலால் வளர்க்கப்பட்ட மனிதர் உள்ள வர்றாங்க. காட்சியை பார்க்குறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சடலத்துக்கு முன்னால் போகிறாங்க. புத்தி இருந்த துணியை எடுத்துட்டு நெற்றியில் முத்தம் இட்டு, திபுத்து ஹய்யி வ மையத்தி, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் உயிரோடு இருக்கிற போது மனமாகத்தான் இருந்தீர்கள், இப்போது மரணமாக இருக்கிறீர்கள், இப்போதும் மரணமாகத்தான் இருக்கிறீர்கள். வந்து கூட்டத்தை பார்க்குறாங்க. எல்லாரும் வித்தியாசமாக இருக்காங்க. எல்லா சஹாபாக்களையும் ஒன்றிணைக்கிறாங்க. இங்கே வாங்க. உமர் உள்பட எல்லா சஹாபாக்களும் வந்து நிலை அறியாமல் அன்பின் வெளிப்பாட்டில் என்ன செய்கிறோம் என்கிற தடுமாற்றத்திற்கு போன சஹாபாக்களை ஒன்று கூட்டி அவர் பேசுகிறார். அதிகமாக பேசிய பழக்கம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கிடையாது. ரசூலுல்லாஹ் கூட வாழ்ந்திருக்காங்க. 100 சொச்சம் ஹதீஸ்களை தான் அறிவிச்சிருக்காங்க. அதிகமாக பேச மாட்டாங்க. மௌனம் தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய வாழ்க்கையின் அடையாளம். ஆனால் அன்றைக்கு பேச வேண்டிய பேச்சு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பேசுகிறாங்க. சஹாபாக்களை ஒன்று கூட்டி குர்ஆனுடைய வசனத்தை நினைவுபடுத்துகிறாங்க. உங்களுக்கு இப்படி குர்ஆனில் ஒரு வசனம் இருக்குது தெரியுமா? வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர், ப்ராஃபட். கத் ஹலத் மின் கப்லிஹிமுர் ருசூல், இவரை போல நிறைய தூதர்கள் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார்கள். முகமது நபியை போல நிறைய ப்ராஃபட்டுகள் உலகத்திற்கு வந்திருக்கிறார்கள். அஃபைம் மாத்த அவு குத்தில, வந்த நபிமார்கள் சில பேர் இயற்கையாக இறந்து போயிருக்கிறார்கள், சில நபிமார்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது நடந்திருக்கு. குர்ஆனுடைய வசனத்தை பேசுகிறாங்க. பேசிட்டு சொல்கிறாங்க, இன்கலப்தும் அலா அஅகாபிக்கும், நபி இறந்ததுனால உங்கள் குதிங்கால திருப்பிட்டு நீங்கள் வேற பக்கம் போயிடுவீங்களா? இஸ்லாத்தை விட்டு நீங்கள் வெளியேறுவீங்களா? ஒமை என்கலபு அலா அகிபைஹி, நீங்கள் அப்படி வேறொரு மார்க்கத்தின் பக்கம் போய்விட்டால் ஃபல யதுருல்லாஹ ஷையா, அல்லாவுக்கு எந்த தீங்கு வந்துடும் நீங்கள் நினைக்கிறீங்களா? ரசூலுல்லாஹ் இருக்கும்போது இந்த வசனம் இறக்கப்பட்ட வசனம். ரசூலின் மவுத்துக்கு பிறகு இறக்கப்பட்ட வசனம் அல்ல. ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கிற போது ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்த வசனம். இந்த சமூகத்தை பக்குவப்படுத்துகிற வசனத்தை அல்லாஹ் இறக்கி கொடுத்தான். முகமது தூதர், எத்தனையோ தூதர்கள் வந்திருக்கிறார்கள், இறந்து போயிருக்காங்க, அதனால நீங்க மார்க்கத்தை விட்டு போயிருவீங்களா? இதை பேசிட்டு ஒரு வார்த்தை பேசுறாங்க அபூபக்கர் சித்திக். இது குர்ஆனுடைய வாசகம். அடுத்த ஒரு வார்த்தையை பேசுறாங்க. அந்த வார்த்தை அந்த சமூகத்தை கட்டுப்படுத்தியது. பேசாத, வாய் திறக்காத மௌன வாழ்க்கை வாழ்ந்த ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் இந்த உம்மத் தடுமாறி போய்விடும் என்கிற அச்சத்தில் அவங்க பேசினாங்க. மன் கான யஅபுது முஹம்மதன் ஃபஇன்னஹு முஹம்மதுன் கத் மாத்த, முஹம்மதை யாராவது இறைவனா வணங்குறீங்களா? முஹம்மது மௌத்தாயிட்டார். ஒமன் கான யஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை யாராவது வணங்குறவங்களா இருந்தால் ஃபஇன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூத், அல்லாஹ் மௌத்தாக மாட்டான். முகம்மது ப்ராஃபட், தூதர் தான். முகம்மதை இறைவனாக வணங்குற கூட்டம் யாராவது இருந்தால் முகமது மௌத்தாயிட்டார். அல்லாஹ்வை இறைவனாக வணங்கக்கூடிய யாராவது இருந்தால் அல்லாஹ் மௌத்தாக உயிரோடு இருக்கிறான்ங்கிற வார்த்தை பேசப்பட்ட உடனே உமர் ரலியல்லாஹுக்கு அப்பத்தான் அந்த பித்து நிலை மாறுகிறது. சொல்கிறாங்க, இந்த குர்ஆன் வசனத்தை இப்போத்தான் படிக்கிற மாதிரி எனக்கு தெரியுது, நான் படிச்சிருக்கேன் ஆனால் நினைவுக்கு வரலை, இப்போத்தான் எனக்கு அப்படி ஒரு நினைவுக்கு வந்தது. அமைதிக்கு வந்தாங்க. சஹாபாக்களுடைய இயல்பு நிலை அப்போது திரும்பியது. நீங்கள் கவனித்து பார்த்தா உங்களுக்கு புரியும். ஈசா நபி அல்லாஹ் உலகத்திற்கு அனுப்பினான்.
ஈசா தேவதூதனாக மாற்றப்பட்டு நசராணிகள் ஒரு மிகப்பெரிய வழிகேட்டுக்கு போனாங்க. வரலாறை வாசிக்கிற போது புரிகிறது, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு போல ஒரு மனிதர் அந்த சமுதாயத்திற்கு கிடைத்திருந்தால் அந்த சமூகம் வழிகட்டு போயிருக்காது. நமக்கு கிடைத்த தலைமை தான் இந்த சமூகத்தை பாதுகாத்துச்சு. அப்படி வழி தவற வேண்டிய, தடம் மாற வேண்டிய அந்த கூட்டத்திற்கு அப்படி ஒரு ஆளுமை கிடைச்சிருந்தா அந்த சமூகம் பாதுகாக்கப்பட்டிருக்கும். அது கிடைக்காத விளைவு அந்த சமூகம் மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாக வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. ஒரு சமயம் சலனப்படாமல் பாதுகாத்த வேலையை அபூபக்கர் சித்திக் தான் செஞ்சாங்க. ஒரு சமூகம் கட்டுக்குலைந்து போகாமல் கட்டுப்பாட்டுக்குள் ஒரு குர்ஆன் வசனத்தை வச்சு இந்த சமுதாயத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததின் ஆளுமை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. அவங்க ஈமான் கொள்ளும் போதும் சலனப்படவே இல்லை. முதல் நாள் ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே ஈமானை ஏற்றுக்கிட்டாங்க, சலனப்படலை. பின்பும் ரசூலின் மரணத்திற்கு பிறகும் கூட இந்த சமூகத்தின் சலனத்தை அல்லாஹ் அவர்களை வச்சு தான் பாதுகாத்தினான். ஈமான் சலனப்படாமல் இருந்துச்சு, நீ ஏற்றுக்கொண்ட கொள்கை சலனப்படாமல் இருந்துச்சு. எனவே இந்த சமூகம் எப்போது சலனப்படுவதற்கான வாய்ப்பு ஏற்படுமோ அப்போது இந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் பொறுப்பில் இருக்கிறது என்பதை அல்லாஹ் வரலாற்றின் மூலமாக நினைத்து பார்த்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு இஸ்லாமியனாக வாழ்வதற்கு காரணம் அல்லாஹ் யாரின் மூலமாக அதை சாத்தியப்படுத்தினா, நான் யாருக்கு நாம் நன்றி செய்யணும் இந்த வரலாற்றை வாசித்து பார்த்தால் அந்த சமூகத்தின் தடம் மாறிய காட்சியை நிறுத்தி வைத்ததில் ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய ஆளுமை நினைக்க வேண்டியிருக்கிறது, பேச வேண்டியிருக்கிறது. பேச்சின் வழியாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய வரலாற்றின் வழியாக இந்த உம்மத்திற்கு, இந்த உம்மத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுக்கு நன்றி செய்ய வேண்டிய வாய்ப்பும் கடமையும் இருப்பதை இந்த வரலாறு நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. ஆளுமைக்கான அடையாளம் ரெண்டு விஷயம். ஒரு விஷயம் என்னன்னா, தான் மட்டும் சிறப்பாக வாழ்வதற்கு பேர் ஆளுமை கிடையாது. தான் வாழ்வதைப் போல தன்னை சுற்றி இருப்பவர்களையும் சிறப்பாக வாழ வைக்கணும். இதான் இஸ்லாம் கற்றுக் கொடுத்த ஆளுமைக்கான அடையாளம். குர்ஆன்ல சூரத்து நம்ல் என்று ஒரு அத்தியாயம், எறும்பு என்ற அந்த அத்தியாயத்திற்கு பெயர். ஒரு செய்தி தான் அந்த அத்தியாயத்திற்குள் வருகிறது. அல்லாஹ் அதையே அந்த அத்தியாயத்தின் பெயராக வைத்திருக்கிறான். சுலைமான் நபி வரலாறு நமக்கு தெரியும். சுலைமான் நபி படைபட்டாளத்தோடு வருகிறார்கள். எறும்பு இடையில அந்த இடத்தை கடப்பதற்காக முயற்சி செய்கிற போது அந்த எறும்பு கூட்டத்தினுடைய தலைவி பெண் எறும்பு பேசுகிறது. காலத்தின் நம்லாஜ் உதுகுலு மசாக்கினக்கும் லா யஹ்திமன்னக்கும் சுலைமான் வஹும் லா யஷூரும். கூட்டங்களே, நீங்கள் போய் ஒளிந்து கொள்ளுங்கள், சுலைமான் நபி படையோடு வருகிறார், நம்மை அழித்து விட போகிறார். அல்லாஹ் சுலைமான் நபிக்கு எறும்பு பேசுவதை புரிய வைத்தான். இன்னைக்கு மருத்துவம் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிட்டாங்க, எறும்புக்கு பாசைகள் இருக்கிறது, மனிதனை போல எறும்பு வாழுது, எறும்பால பேச முடியும்னு இன்னைக்கு நிரூபிக்கப்பட்டுருச்சு. அப்போ எறும்பு பேசுறத சுலைமான் நபி கேட்டாங்க, நின்றுட்டாங்க. எறும்பு உள்ளே போனோடனே அவங்க போயிட்டாங்க. இந்த வரலாற்றுக்கு பின்னால் அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்கிறான், ஒரு சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு தலைமைக்கு இருக்கணும். ஒரு சமூகம் சலனப்படாமல் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு தலைமைக்கான பொறுப்பு. ஒரு சமூகம் எங்கே பாதிக்கப்படும், எங்கே அச்சப்படும், எங்கே ஒரு சமூகம் துன்புறுத்தப்படும், எங்கே ஒரு சமூகத்தின் மீதான அழுத்தம் மீண்டும் மீண்டும் செலுத்தப்படுமோ அந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு தலைமைக்கான பொறுப்பு. அதை எறும்பு செய்ததனால குர்ஆன்ல அல்லாஹ் பேசி சமூகத்தின் மீது கவலை உங்களுக்கு வேண்டும்ங்கிற தகவலை அந்த வரலாற்றுக்கு பிறகு அல்லாஹ் பேசுகிறான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்களோ தன்னை மட்டுமல்ல, தன்னை சார்ந்த சமூகத்தையும் நேர்வழிப்படுத்துறதுல ரொம்ப கவனமாக இருந்தாங்க. தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா போதும், நான் சேஃப்டி ஆகிட்டேன், எனக்கு நீ எந்த பிரச்சனையும் கிடையாது, எனக்கு எந்த சிக்கலும் கிடையாது. இது ஒரு முஸ்லீமனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாத விஷயம். தன்னை சார்ந்தவர்கள் அந்த இடத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தப்படுவதற்கான முயற்சியை நாம் கவனத்தில் எடுக்கிறோம். அபூபக்கர் சித்திக் எல்லாம் நேரடியாக போய் இஸ்லாமிய பிரச்சாரம் பண்ணுறாங்க. அவங்க உடனேயே இஸ்லாமிய பிரச்சாரத்துக்கு போகிறாங்க. நான் ஒரு விஷயத்தை அனுபவிச்சுட்டேன், என்னை போல நீங்கள் முஸ்லீம்களாக மாறுங்கன்னு. உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபிகளுடைய பட்டியல் வருகிறது. என்ன செய்தினா, இவங்க பேசி பிரச்சாரம் செய்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க உஸ்மான் இப்னு அஃபான் 3வது ஹலீஃபா, அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு அவர் தான் காரணம். ஜுபைர் இப்னு அவ்வாம், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், சஅத் இப்னு அபி வக்காஸ், தல்ஹா இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹும். இந்த வாசிக்கப்பட்ட சஹாபாக்கள் அனைத்தும் இந்த பூமியில் வாழ்கிற போதே சொர்க்கவாசிகள் ரசூலுல்லாஹ்வால் அடையாளப்படுத்தப்பட்டவங்க. பல விதத்தில் ஆளுமையாக இஸ்லாத்தினுடைய வரலாற்றை மாற்றி அமைச்சவங்க, இஸ்லாத்தினுடைய புரட்சிக்கு காரணமானவங்க. இவங்களை இஸ்லாத்திற்குள்ள கொண்டு வந்தது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. எனவே தான் வாழ்ந்தது மாத்திரமல்ல, தன்னோடு இருக்கிற நண்பர்கள் இந்த மார்க்கத்துக்குள்ள வரணும், அவங்க இந்த சமுதாயத்துக்கு சேவையாற்றணும்.
அவர்களால் இந்த மார்க்கம் மேம்படணுங்கிற ஒரு கவலை எப்போதும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இருந்துச்சு. அது கவலை தான் ஆளுமையின் வெளிப்பாடு. தன்னை தாண்டி இந்த சமூகம் வளர்வதற்கான ஒரு முயற்சி செய்ய வேண்டும் என்கிற அக்கறை ஒரு ஆளுமையின் வெளிப்பாடாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட இருந்ததை நாம் ஆச்சரியமாக பார்க்கிறோம். ஹிஜ்ரத்தில் சில சஹாபாக்கள், மதீனாவுடைய பயணத்தில் சஹாபாக்கள், போர்க்களத்தில் சில சஹாபாக்கள், இவங்கெல்லாம் பங்கெடுத்து கொண்டதற்கு பின்னால் இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. ஆச்சரியமான செய்தி என்னன்னா, நான் தான் இவங்களை பூரா உருவாக்கினேன், நான் செஞ்சது அப்படின்னு ஒரு இடத்தில் கூட தன்னை அடையாளப்படுத்தலை. இது ஆளுமையின் வெளிப்பாடு. ஒரு சின்ன காரியத்தை பண்ணிட்டு நாம தான் எல்லாம் பண்ணிட்டோம். ஒரு மன திருப்தி பாருங்க. சொர்க்கம் என்னைய விட யாருக்கு தான் கிடைக்கும்? எல்லாமே எனக்கு தான். நான் தான் செய்ய வேண்டிய காரியத்தை அமுட்டையும் செஞ்சு முடிச்சிட்டேன். இனி எந்த பாக்கியும் எனக்கு இல்லையே. குரானை ஓதி முடித்த உடனே மதரசாக்கல்ல குரானை ஓதி முடிச்சோன்னே வேற பாடமே இல்லைங்கிற முடிவு எடுத்துருவாங்க பெற்றோர்கள். நீ எதுவுமே கிடையாதுங்க, அவன் தான் குரானை ஓதிட்டானே. குரானை வாசிக்க பழகி இருக்கிறான், குரானை வாசிக்க பழகி இருக்கிறான். இன்னும் அதனுடைய சட்டங்களோ பொருள்களோ அதை எப்படி வாழ வேண்டும் என்பதெல்லாம் தெரியல. ஆனால் வாசித்த உடனே என் மகன் குரான் ஓதிட்டான், இனிமேல் மதரசா போக தேவையில்லை என்று நினைப்பதை போல நிறைய பேர் நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்குள்ளேயே மிகப்பெரிய சாதனை செஞ்சதான் நினைக்கிறோம். ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க ஒரு இடத்துல கூட தான் செய்த காரியத்தை நான் இப்படி செஞ்சிட்டேன்னு சொல்லி காட்டுறேன். வரலாறு முழுக்க நீங்க வாசிங்கன்னா இத்தனையோ சமயம் உலகத்தில் இருக்கிறது. எந்த சமயத்திற்கும் இப்படி ஒரு மனிதர் கிடைக்கவே இல்லை. எத்தனையோ சமூகம் உலகத்தில் வாழ்ந்திருக்கிறது. எந்த சமூகத்திற்கும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுவை போல ஒரு மனிதர் கிடைக்கல. எத்தனையோ அமைப்புகள் இருக்கிறது, எத்தனையோ இயக்கங்கள் இருக்கிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஆற்றிய சேவையை போல உலகத்தில் ஒரு மனிதர் ஆற்றியதற்கான நிகரான செயலை நீங்கள் உலகத்தில் பார்க்கவே முடியாது. இந்த மார்க்கத்தினுடைய வளர்ச்சிக்கு அவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணியிருக்காங்க, எங்கேயும் பார்க்க முடியாது. உலகம் முழுக்க வரலாறுகளை வாசித்து பார்த்தால் தான் ஏற்றுக்கொண்ட கொள்கையை இந்த உலகத்தில் மாற்றி அமைப்பதற்கு, அதை கொண்டு போய் சேர்ப்பதற்கு எவ்வளோ பெரிய செயல்களை செய்து முடித்திருக்கிறார்கள் என்று வரலாற்றை வாசித்து பார்த்தால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுக்கு நிகரான ஒரு செய்தியை நீங்கள் உலகத்தில் பார்க்கவே முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்கு பிறகு அடுத்த கலீஃபாவா பொறுப்புக்கு ஒரு ஆள் வரணும். அந்த நடந்த நிகழ்வை வாசித்தோம்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எல்லாமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்து, அடுத்த ஒருத்தர் ஆட்சி பொறுப்புக்கு வரணும். எப்படி மாற? ஒரு கட்சியின் தலைவர் மரணமாகிறார், அடுத்த அந்த கட்சியினுடைய பொறுப்பாளர் வர்றதுக்கு முன்னால் கட்சி ரெண்டாக உடைஞ்சு போயிருக்கு. ஆட்சிக்கு ஒரு ஆள், கட்சிக்கு ஒரு ஆள், நிறைய பிரச்சனைகளை சமூகம் சந்திக்குது. ஏன்னா அடுத்த ஒரு ஆளை தலைமையாக கொண்டு வந்து உட்கார வைக்கிறது அவ்வளோ சாதாரண காரியம் அல்ல. அந்த தலைவர் ஆற்றிய பணியே, அந்த தலைவர் செய்த செய்தியே இருந்தாலும் நம்ம தலைவர் மாதிரி இல்லைங்க அப்படின்னு சாதாரணமாக சொல்லிட்டு கடந்து போயிடுவாங்க. அது ரொம்ப சிக்கலான இடம். இந்த சமூகத்தை மிகப்பெரிய பாதிப்புக்குள்ள ஒரு கட்சியாக இருக்கலாம், ஒரு அரசியலாக இருக்கலாம், ஒரு இயக்கமாக இருக்கலாம், ஒரு அமைப்பாக இருக்கலாம், ஒரு சமயமாக இருக்கலாம், ஒரு சமூகமாகவும் இருக்கலாம். ஏற்கனவே தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் இல்லாமல் போகிற போது அந்த இடத்தை பூர்த்தியாக்குறது ரொம்ப சிக்கல். ஆனால் ஆச்சரியம் பாருங்க, ரசூலின் மரணத்திற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பொறுப்புக்கு வர்றாங்க. எந்த சலனமும் அந்த வரலாற்றில் ஏற்படவே இல்லை, எந்த குழப்பமும் வரலை, எந்த சிக்கலும் வரலை. இவர் தலைமையை ஏற்றுக்கிற மாட்டோம், நாங்கள் ஒரு டீமாக போகிறோம், இவருடைய வேற ஒருத்தருடைய தலைமையை நாங்கள் வச்சுக்கிறோங்கிற ஒரு வார்த்தை வரலை. அந்த சமூகத்தை எவ்வளவு அந்த சலனத்திலிருந்து அபூபக்கர் அவ்வளவு இயல்பாக மாத்துறாங்க, அவ்வளவு மெதுவாக மாத்துறாங்க. லேசா அந்த தலைமை பொறுப்பு யார் இருந்த இடம், யார் வச்ச இடம், உயிரை காட்டும் நேசித்த ரசூலுல்லாஹ் இருந்த இடம். சஹாபாக்கள் அவ்வளவு சாதாரணமா நேசிக்கலையே ரசூலை, உயிரை விட உன்னதமா நேசிச்சாங்களே. நீங்க உத்தரவிட்டால் கடலில் குதிப்போம், ஒருத்தர் கூட திரும்பி வர மாட்டோம்னு பத்ர் களத்தின் நேரத்தில் சஹாபாக்கள் ரசூலாட்ட ஆலோசனை கொடுத்தாங்களே, பிம்பமாக நின்று ரசூல்லாவை பாதுகாத்தாங்களே, உயிரை விட நேசிச்சாங்களே. அந்த இடத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அடுத்த பொறுப்புக்கு வர்றாங்க. சலனம் இல்லை சஹாபாக்களின் வாழ்க்கையில, குழப்பம் ஏற்படல, ரொம்ப லாபகமா அந்த பொறுப்பை கையில் ஏற்றி ரொம்ப இயல்பாக தன்னுடைய ஆட்சி பொறுப்பை நடத்தி முடித்திய இடம் ஒரு ஆளுமைக்கான மிகப்பெரிய அடையாளம். அந்த நெருக்கடியான சந்தர்ப்பத்தை கையாளுவதில் மிகச்சிறந்த ஆளுமையாக அவங்க செயல்பட்ட இடம் கவனத்துக்குரிய இடம். ஆச்சரியமான வரலாறு.
இஸ்லாமிய சமூகத்தினுடைய முதலாக இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட மனிதர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. ரசூலுல்லாவுக்கு பிறகு இஸ்லாமிய ஆட்சி முறை வருகிறது. முதல் ஆட்சியாளர் அபூபக்கர் சித்திக். அல்லாஹ் எப்படி வச்சிருக்கான் பாருங்க. முதல் மனிதராக எவர் ஏற்றுக்கொண்டாரோ, எவர் இந்த மார்க்கத்தை நம்பினாரோ, ரசூலை அங்கீகரித்தாரோ, அவரிடத்திலே அல்லாஹ் ஆட்சி பொறுப்பை கொடுத்தான். அவர் தான் இந்த சமூகத்தை வழிநடத்த வேண்டும் என்கிற சூழலை அல்லாஹ் உருவாக்கி கொடுத்தான். ஆட்சிக்கு வந்தாங்கல்ல, அதிகாரம் கைக்கு வந்த உடனே உலகத்தில் நடக்கிற முதல் விஷயம், இதுவரை என்னென்ன நடந்துச்சோ அது எப்போதும் பின்பற்றப்படாது, அத்தனையும் மாற்றப்படும். பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க, உடனே முதல்ல அந்த பேரை மாற்றிடுவாங்க. இந்த பேரில் ஒரு காரியம் இலவச அமைப்பு நடத்துகிற உடனே முதல்ல அந்த பேரை மாற்று, பெயர்கள் இருக்கக்கூடாதுங்கிறது ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வந்த உடனே சொன்ன முதல் வார்த்தை, ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்களோ அது மட்டும் தான் செய்யப்படும். ஆட்சி அதிகாரம் என் கையில் வந்திருக்கு, நான் புதுசாக பொறுப்புக்கு வந்திருக்கேன், அதனால் மாற்றம், என்னுடைய வேலையே ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்களோ அதைத்தான் செய்வேன். வந்த உடனே முதல் பிரச்சனை ஜக்காத்தை தரமாட்டோம்னு மறுக்கிறாங்க. ஜக்காத்துடைய பொருள் தரமாட்டோம். இங்கே கவனித்து பார்த்தா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அமைதியின் சுரூபமாக தான் இருப்பாங்க. எங்கேயுமே அழுத்தமான பேச்சே இருக்காது. ரசூலுல்லாஹ் மௌத்து நேரத்தில் அந்த குழப்பத்தை சரி பண்ணும் போது பேசுனாங்க, கண்டிப்பான வார்த்தைகள் எங்கேயுமே இருக்காது. ஜக்காத்தை தரமாட்டோம்னு ஒரு கூட்டம் மறுக்குது. நீ தந்தா தராட்டி போ, பிரச்சனை இல்லை, நாங்கள் விஷயத்தை பார்த்துக்குறோம்னு அந்த செய்தி லேசாக கடந்து போயிருந்தா இந்த உம்மத்து பெரிய பாதிப்பை சந்திச்சிருக்கோம், மிகப்பெரிய சிக்கலை நாம் சந்திச்சிருப்போம். அவங்க வார்த்தை சொன்னாங்க, ஜக்காத்தினுடைய பொருளில் ஒரு கயிறு மட்டும்தான் கடமைன்னு இருக்குது. இந்த கயிறுனால எந்த பயன்பாடும் இல்லை. ஒருத்தன் ஜக்காத்து கயிறு தான் கடமை, இதை வாங்கினாலும் பிரயோஜனம் இல்லை, அது எதுக்கும் பயன்படாது. கயிறு கடமை என்று இருந்து ஒருவன் ஜக்காத்தினுடைய பொருளை தர மறுக்கிறான். அப்படி தர மறுத்தால் போர் செய்வதற்கு ஒரு கூட்டத்தை தயார் செய்யப்படும். அவனிடத்தில் போர் செய்கிறதுக்கு ஒரு கூட்டம் தயார் செய்யப்படும். தலைமை தளபதியாக அபூபக்கர் நிற்பார். நான் வாழேந்தி நிற்பேன் அவன்கிட்ட போர் செய்கிறதுக்கு. இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படை கருத்துக்களை ஃபண்டமெண்டலை உடைக்கிறதுக்கு ஒருத்தர் முயற்சி செய்கிறான்னா அபூபக்கர் வாழேந்தி போர் செய்வதற்கு தயாராக வைப்பார். சட்டத்தையும் ஷரியத்தையும் மாற்றுவதற்கு அனுமதி கிடையாது. சட்டம் உடைக்கப்படாது, ஷரியத் மாற்றத்திற்கு உள்ளாக்கப்படாது. எது ரசூலுல்லாஹ் உருவாக்கி கொடுத்தாங்களோ அந்த உருவாக்கி கொடுத்த செய்தியை மாற்றி தருவதற்கான ஒரு சூழல் இல்லைன்னு அவங்க காட்டின கடுமை இருக்கு பாருங்க, அதுதான் இன்னைக்கு இஸ்லாத்தை பாதுகாத்துக்கிட்டாங்க. கொடுத்தா கூட கொடுக்காட்டி போன்னு அது கடந்து போயிருக்குமானால் நிறைய விஷயம் நமக்கு இல்லாமல் போயிருக்கு. நிறைய பிரச்சனையாக்கப்பட்ட நிறைய விஷயங்களை விட்டுட்டு போனதின் விளைவு தான் நிறைய விஷயத்தை நாம் இல்லாமல் ஆக்கியிருக்கோம். ஒரு பள்ளிவாசல் போயிருச்சு, பரவாயில்ல போகட்டும் நினைச்சோம், தொடர்ச்சியாக பள்ளிவாசல் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கு. பள்ளிவாசல் பூரா சிக்கலாக மாற்றப்படுங்கிற இடத்துக்கு வந்துருச்சு. ஒரு வக்ஃபு தானே நாம் நினைச்சோம்னா தொடர்ச்சியாக செய்தி நமக்கு வருது. 10 வருடங்களுக்குள்ளாக முஸ்லீம்கள் கையில் இருக்கிற எந்த காலி இடமும் இனிமேல் முஸ்லீம்களுக்கு சொந்தமாக இருக்காது. வக்ஃபுனா முஸ்லீம்களுக்குள்ள என்னென்னு தெரியாது. வக்ஃபுனா முஸ்லீம்களுக்கு என்னன்னு தெரியுமா? முஸ்லீம்களுக்கே நிறைய பேருக்கு தெரியாது. வக்ஃபு பண்ற பழக்கம் குறைஞ்சு போயிருச்சு. முஸ்லீம்களுக்கே தெரியாத வக்ஃபு சம்பந்தமான சட்டத்தை கையில் எடுத்துட்டு அந்த சட்டத்திற்குள்ள ஊடுருவல் செஞ்சுட்டு 10 வருஷத்துக்குள்ள வக்ஃபு செய்யப்பட்ட காலி நிலங்கள் அனைத்தையும் கையகப்படுத்துவதற்கான முயற்சி செய்யப்படுவதற்கான சட்டம் உள்ள வந்துருச்சு. நாம கவனக்குறைவா விட 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 எல்லாமே பிரச்சனை ஆயிரும். பாங்கொலி பிரச்சனை, பர்தாக்கள் பிரச்சனை, உணவு பிரச்சனை, உடை பிரச்சனை, பிரிச்சுக்குள்ள வச்சிருக்கிற உணவு என்ன உணவுன்னு பார்க்கிற இடத்திற்கு உள்ள போயிட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய வரலாறு நமக்கு உணர்த்துகிற செய்தி, மார்க்கத்தின் அடிப்படை யாராலும் உடைப்பதற்கு ஒரு இஸ்லாமியன் தயாராகிவிடக்கூடாது. அதற்காக விலை கொடுக்கணும். அமைதியாக வாழ்ந்தவர் தான், சத்தம் இல்லாமல் வாழ்ந்தவர் தான், கோபக்கடையாக பேசியதற்கான தகவல் இல்லதா? அல்ல, மார்க்கத்தின் அடிப்படை உடைப்பதற்கு முயற்சி செய்யப்படுமானால் படை செய்வதற்கு ஒரு கூட்டம் தயாராக இருக்கும். அதன் தளபதியாக அபூபக்கர் நிற்பார்னு பேசி அந்த வார்த்தை எதிரிகளை அச்சப்படுத்தியது. இஸ்லாத்தின் சட்டத்தையும் ஷரியத்தையும் உடைப்பதற்கு நினைத்தவர்கள் கண்மூடி மௌனமாக இருப்பதற்கு அந்த பேச்சுவார்த்தை முக்கிய காரணமாக இருந்துச்சு. அதனால ஷரியத்தை எதற்காகவும் இழப்பதற்கான சூழலை நாம் விட்டுவிடக் கூடாது என்கிற மகத்தான பாடம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய வரலாற்றிலிருந்து நமக்கு உணர்த்துகிற மிகப்பெரிய பாடம். இப்படி நூற்றுக்கணக்கான செய்திகள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த உம்மத்திற்கான மிகப்பெரிய சக்தியாக, தவிர்க்க முடியாத தலைவராக, ஒரு மிகப்பெரிய ஆளுமை சக்தியாக இஸ்லாமிய சமயத்தை, இஸ்லாமிய சமூகத்தை
அடுத்த கட்ட நிகழ்வுக்கு கொண்டு போகிற மகத்தான பணிகள் அனைத்தையும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய ஆற்றலை, சிறப்பை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கான். அவங்க வரலாறு மீண்டும் மீண்டும் இந்த சமூகத்தில் பேசப்படும். அந்த வரலாற்றில் பொறிந்து கிடக்கிற தகவல் இந்த உம்மத்தினுடைய மூடை முழக்குகளுக்கும் அந்த வரலாறு கொண்டு போய் சேர்க்கப்படணும். நிறைய குழந்தைகளுக்கு அபூபக்கர் சித்திக் என்கிற பெயர்கள் வைக்கப்படும். இது நன்றியின் வெளிப்பாடு. அல்லாஹ் சொன்னதை போல அம்மா பி நிஅமத்தி ரப்பிக்க ஃபஹத்தீஸ், உங்களுக்கு அல்லாஹ் செய்த அருளை நீங்கள் பேசிக்கொண்டே இருங்கள். இந்த சமூகம் மறந்து போன, இந்த சமூகம் நினைக்க மறந்த, இதற்கு பின்னாலும் கூட ஒரு நன்றி மறந்த செயல் நம்முடைய வரலாற்றினுடைய பேச்சுக்கு பின்னால் இருக்கிறது. முதல்ல நிறைய பேச வேண்டிய வரலாறு, நிறைய சமூகத்திற்கு கொண்டு போக வேண்டிய வரலாறு, திரும்ப 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 இந்த சமுதாயத்தினுடைய கவனத்தில் நிறுத்தி வைக்கப்பட வேண்டிய வரலாறு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய வரலாறு. சாதாரண மனிதராக வாழ்ந்த வாழ்க்கை அல்ல, ஒவ்வொரு மனிதனுக்கும் வழிகாட்டியாக, ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த வாழ்க்கைக்குள்ளே முன்மாதிரி இருக்கிற வரலாறாக, இந்த சமுதாயத்தின் தவிர்க்க முடியாத ஆளுமை சக்தியாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த வரலாற்றை வாசிப்போம். அந்த வாசிப்பின் வழியாக, பேசுவதின் வழியாக, கேட்பதின் வழியாக, சமூகத்திற்கு வழிகாட்டுவதின் வழியாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுக்கு நன்றி செய்த சமூகமாக மாறுவதற்கான நல்ல சூழலையும் சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் உருவாக்கி தருவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.